Hi friends, welcome to Top 7 தமிழ். இந்த வீடியோ T-term எக்ஸாம் டிப்ஸ்ல GKல நூலகம் பற்றின குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போறோம். பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது? ஆன்சர் சரஸ்வதி மஹால் நூலகம். தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் தான் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம். இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் எங்கு வைத்து பாதுகாக்கப்படுகிறது? ஆன்சர் தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகத்துல. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். கன்னிமாரா நூலகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் சென்னை எழும்பூர்ல. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். கொல்கத்தா தேசிய நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1836. இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் கொல்கத்தா தேசிய நூலகம். ஆவண காப்பர் நூலகமாக திகழ்வது கொல்கத்தாவின் தேசிய நூலகம். உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். தேசிய நூலக நாள் எந்த நாள் கொண்டாடப்படுது அப்படின்னா ஆகஸ்ட் 9. யாருடைய பிறந்த நாள் தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் சீர்காழி அரங்கநாதனினுடைய பிறந்த நாள். பாவலர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் இளங்குமரனார். உவேசா என்ற பெயரில் நூலகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னை திருவான்மியூர்ல. அண்ணா நூற்றாண்டு நூலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 2010. ஆசியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்து வீடியோவில் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.